தொண்டை நாட்டில் திருநின்ற ஊரில் வேத பிராமண குடும்பத்தில் பிறந்தவர் பூசலார். அவர் சிவபக்தியில் சிறந்தவராய் வேதத்தில் வல்லவராய் விளங்கினார். சிவபெருமானுக்கு தமது ஊரில் கோயில் ஒன்று கட்ட வேண்டும் என்று எண்ணினார். கையில் செல்வம் இல்லாததால் செல்வத்தை தேடி திரிந்தார். திருப்பணிக்காக கைகளை ஏந்திய அந்த அடியவருக்கு அள்ளிக் கொடுக்க ஒருவரும் இல்லை. பின் புறத்தே கோயில் எழுப்பத்தானே பொருள் தேவை, இனி அகத்தே அவனை நிறுத்தி கோயில் கட்டுவோம் என்று முடிவு செய்தார். கோயில் கட்ட தேவையான கருங்கல், மரம், சுண்ணாம்பு முதலிய கருவிகளை எல்லாம் மனதிலே சேர்த்து கொண்டார். ஒரு நல்ல நாள் பார்த்து முறைப்படி மனதிலே கோயில் கட்டத் தொடங்கினார். ஒவ்வொரு நாளும் சிவ பூஜை முடிந்ததும் மீண்டும் திருக்கோயில் பணிகளில் மனதை செலுத்தி விடுவார். இரவு பகலாக கோயில் அமைப்பதையே கருத்தாக கொண்டு கோபுரம், விமானம், பலிபீடம், கொடிமரம் என பார்த்து பார்த்து மனதாலேயே கட்டி முடித்தார். ஒரு நாள் திருக்கோயில் பணிகள் மனதுக்குள்ளேயே முடிந்துவிட்டன. இனி கும்பாபிஷேகம் செய்து இறைவனை குடிகொள்ள செய்துவிட்டால் போதும். அதற்கும் ஒரு நல்ல நாள் குறித்தார். அந்த நாளுக்காக காத்திருந்தார். இதே காலத்தில் காஞ்சிபுரத்தை ஆண்டு வந்த காடவர்கோன் என்ற பல்லவ மன்னன் ஒருவன் ஈசனுக்கு கற்கோயில் ஒன்று கட்டினான். நாயனார் கட்டிய மானசீகமான கோயிலில் கும்பாபிஷேகம் நடத்த இருந்த அதே நாளில் காஞ்சியில் பிரம்மாண்டமாக எழும்பிய கோயிலுக்கு கும்பாபிஷேகத்திற்குரிய நாள் குறித்தான். அன்றைய இரவு அரசன் உறங்கும்போது அவன் கனவில் இறைவன் தோன்றினார். திருநின்ற ஊரில் வாழும் என் பக்தனான பூசலார் கட்டிய கோயிலில் நீ குறித்த அதே நாளில் கும்பாபிஷேகம். அன்று நான் அங்கே குடிகொள்ளப் போகிறேன். எனவே நீ கும்பாபிஷேகம் செய்ய வேறொரு நாள் குறித்துக்கொள் என்று சொல்லி மறைந்தார். மன்னனுக்கோ ஆச்சரியம். தான் எழுப்பியிருக்கும் கோயிலை விட அந்த பூசலார் எழுப்பிய கோயில் எத்தனை உயர்ந்ததாக இருந்தால் ஈசன் அங்கு குடிகொள்ள முடிவு செய்வார். உடனே அந்த ஆலயத்தை காண வேண்டும் என்று விரும்பி மறுநாள் சூரிய உதயமானதும் திருநின்ற ஊருக்கு கிளம்பினான். திருநின்ற ஊரை அடைந்த அரசன் பூசலார் அமைத்துள்ள திருக்கோயில் எங்குள்ளது என்று பலரையும் கேட்டான். ஊர் முழுவதும் தேடியும் எவருக்கும் தெரியவில்லை. இறுதியில் பூசலார் இருப்பிடத்தை தெரிந்து கொண்டான். பூசலார் இருப்பிடம் நோக்கி புறப்பட்ட மன்னன் பூசலாரை கண்டு அவரது அடிகளை தொழுது வணங்கினான். கனவில் நடந்தவற்றை சொல்லி விளக்கம் கேட்டான். மன்னன் கூறியதை கேட்ட பூசலார் ஆச்சரியத்தில் மூழ்கினார். மன்னா, நான் கோயில் எழுப்பியது உண்மைதான். அதில் கும்பாபிஷேகம் செய்ய முடிவு செய்ததும் உண்மைதான். ஆனால் அது புறத்தே எழுப்பிய கோயில் இல்லை, என் அகத்தே என் இறைவனுக்கு எழுப்பிய கோயில். அதில் என் இறைவன் வந்து வாசம் செய்ய முடிவு செய்தார் என கேட்கும்போதே எனக்கு சிலிர்க்கிறது என்று சொல்லி பணிந்து நின்றார். பூசலாரின் சொல் கேட்ட மன்னன், இறைவன் விரும்புவது பக்தர்களின் மனக்கோயிலே. அன்பினால் எழுப்பிய உள்ள கோயிலுக்கு ஈடாக பொன்னும் பொருளும் கொண்டு கட்டிய கோயில் இணையாகாது என்று தெரிந்து கொண்டான். பூசலாரின் பக்தியை மெச்சி அவரை பணிந்து பின் தன் ஊர் திரும்பிச் சென்றான். பூசலார் தன் மனக்கோயிலில் குறித்த நாளில் கும்பாபிஷேகம் செய்தார். சிவபெருமானும் பூசலார் எண்ணியபடியே அவரது உள்ள கோயிலில் எழுந்தருளினார். பூசலார் தான் வாழும் காலம் வரை ஆகம விதி வலுவாமல் மனக்கோயில் சிவபெருமானை வழிபட்டு பூசை செய்தார். அதன் பலனாக ஒரு ஐப்பசி மாத அனுச நட்சத்திர தினத்தில் அந்த ஆடல் அரசனின் திருவடியை அடைந்தார். மனமும் எண்ணமுமே முக்கியம், செல்வம் முக்கியமில்லை என்பதை பூசலார் நாயனாரின் கதை நமக்கு உணர்த்துகிறது. திருச்சிற்றம்பலம்.